இது ஒரு முக்கியமான டேபிள் பார்க்க போகிறோம். இது மெடிசனோட பேஸ் மட்டும் இல்லை, ஃபார்மகாலஜியோட ஒரு கீ டு சக்ஸஸ். இந்த டேபிள் வந்து நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோன்னா, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன தெரியணும்ல. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து 2 வகையான நர்வஸ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து சிஎன்எஸ்ஸு, அதுக்கப்புறம் பிஎன்எஸ். சிஎன்எஸ் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்து பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் இருக்குது. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டொமாட்டிக்கு இருக்குது, ஆட்டோனோமிக் இருக்குது. ஆட்டோனோமிக்கில் வந்து சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா ரிசெப்டார், பேராசிம்பத்தட்டிக்கு வந்து மஸ்குரானிக் ரிசெப்டார். பேராசிம்பத்தட்டிக்கை வந்து நம்ம கொலினர்ஜிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிம்பத்தட்டிக்கை வந்து அட்ரினர்ஜிக் ரிசெப்டர்னு சொல்லுவோம். அட்ரினர்ஜிக் ரிசெப்டர் ஏன் சிம்பத்தட்டிக் பாத்வே சொல்கிறோம்னா, அது ஃபைட் அண்ட் மூமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கனால அதை நம்ம வந்து அட்ரினர்ஜிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். அதே மாதிரி பேராசிம்பத்தட்டிக் வந்து கோலினர்ஜிக், ரெஸ்ட் சைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நார்மல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, காம் சைட்டில் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த 2 வகையான விஷயத்தில் வந்து நம்ம எப்படி வந்து இவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனா, ஒரே ஒரு நிமோனிக் தான், டம்பிள்ஸ். டி ஃபார் டிஃபிகேஷன், யூ ஃபார் யூரினேஷன், எம் ஃபார் மியோசிஸ், மறுபடியும் பி ஃபார் பிரெடிகார்டியா, அதே மாதிரி பி ஃபார் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், இ ஃபார் எமெசிஸ், எல் ஃபார் லாக்ரிமேஷன், எஸ் ஃபார் சலிவேஷன். அது அப்படியே வந்து சிம்பத்திக் சைடில் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம ஃப்ளைட் அண்ட் ஃபைட் மூமெண்ட்டில் இருக்கும்போது டீஃபிகேஷன் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி யூரினேஷன் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்வை நல்லா தெரியணும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஐரிஸும் பியூப்பிளும் நல்லா வந்து டைலேட் ஆகணும். ஸோ அதனால் மிட்ரியாசிஸ். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு எமிசிஸ் நடக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இ ஃபார் எமிசிஸ் வந்து ஆன்டி எமிசிஸாக மாறிடும் அவங்ககிட்ட. அதே மாதிரி பிரெடிகார்டியா வராது, டக்கிகார்டியாவும் மாறிடும். ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகாது, ப்ராங்கோ டைலேஷன் ஆகிடும். ஸோ இது நம்ம ஃப்ளைட் அண்ட் ஃபைட் மூமெண்ட்டில் எப்படி சலிவேஷன் நடக்கும், சலிவேஷன் நடக்காது. ஸோ அதான் சலிவேஷனோட ஆப்போசிட், ட்ரை மவுத் வரும். லாக்ரிமேஷனுக்கு பதிலாக ட்ரை ஐஸ் வரும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. இந்த டம்பிள்ஸ் டேபிள்ஸில் வந்து இவ்வளோ தான் மேட்ரு. இதை படித்தா நம்ம வந்து ஈஸியாக க்ராக் பண்ணலாம், பயப்படவே தேவையில்லை. நம்ம காலம் செய்கிறோம்.